வணக்கம் 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 உதயன். வணக்கம் வணக்கம். மீண்டுமாக இந்த வல்லமையின் அலைகளினுடைய காணொளியினுடைய எங்களுடைய யாழ் மண்ணின் நிகழ்ச்சி நிரலான மனசுக்கேற்ற மண் நிகழ்ச்சியின் ஊடாக இந்த காணொலியூடாக நீங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்பொழுது எமது இலங்கை மண்ணிலிருந்து யாவர்களுக்கும் எமது வாழ்த்துக்களை கொண்டு வருகின்றோம். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென். உங்களையும் நாங்கள் வாழ்த்தி கனடிய மண்ணிலிருந்து வாழ்த்தி வரவேற்கிறோம். 2 வார இடைவேளை எங்களுக்கு நீண்ட இடைவெளியாக இருந்தாலும் நல்ல ஆயத்தத்தோடு கர்த்தர் ஏற்ற நேரத்தில் அழகாக காரியங்களை செய்து முடிப்பார் என்ற விசுவாசத்தில் நாங்கள் காத்திருக்கிறோம். நிச்சயமாக இன்றைய நாள் இந்த மனசுக்கேற்ற மண் நிகழ்ச்சி ஃபேஸ்புக்கில் கூடுதலான மக்கள் இனிவரும் நாட்களில் பார்க்க இருக்கிறார்கள். யூடியூப்ல வர இருக்கிறது. அப்படியால் இது எமது உறவுப்பாளர் நிகழ்ச்சி. எமது தேசத்தோடு எமது மண்ணோடு நாங்கள் இணைந்து நடத்துகின்ற ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. இன்றைய நாளில் சௌரனுடைய முழு பொறுப்பை நான் கொடுக்க இருக்கின்றேன். அவர் சரியான முறையில் இந்த இடத்துல எடுத்து வர நிகழ்ச்சியை பரிசுத்த ஆவியான அவருக்கு உதவி செய்வார் என்ற விசுவாசத்தோடு சௌதரனே உங்களோட கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். வழி நடத்துங்கள். ஆமென். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டுமாக இந்த மனசுக்கேற்ற மண் நிகழ்ச்சி நேயர்களை யாவரையும் நாங்கள் அன்புடன் வாழ்த்திக் கொண்டு இன்றைய எமது நிகழ்ச்சி நிரலுக்கு நாங்கள் கடந்து செல்வோம். இந்த நிகழ்ச்சி நிரலிலே முதலாவதாக ஜெபம். இந்த ஜெபத்தோடு நான் உங்கள் மத்தியிலே கடந்து வர இருக்கின்றேன். அந்த ஜெபத்தை தொடர்ந்து இன்றைய நிகழ்ச்சி நிரலை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சி நிரலை பார்த்து கொண்டு நாங்கள் ஜெபத்துக்கு கடந்து செல்வோம். நிகழ்ச்சி நிரலில் முதலாவதாக சரியாக இப்பொழுது நேரம் இங்கு 8:30 இலங்கை நேரம். நான் நினைக்கின்றேன் உங்களுடைய நேரம் 10:40 ஆகி கொண்டிருக்க நான் நினைக்கின்றேன். ஆகவே அந்த நிகழ்ச்சியிலே முதலாவதாக மதுரம். இந்த மதுரம் நிகழ்ச்சியிலே துதிப்பாடல் வேளையிலே அடியேன் உங்களோடு இணைந்திருக்க நான் விரும்புகின்றேன். எடுத்து வர இருக்கின்றேன் துதிப்பாடல் நிகழ்ச்சி. அதைத் தொடர்ந்து அந்த வார்த்தை தேவனாயிருந்தது என்ற அந்த நிகழ்ச்சியோடு தேவ செய்தியை கொடுக்க நான் ஆயத்தமாயிருக்கிறேன். அதைத் தொடர்ந்து இன்றைய மண்ணின் மணிகள் எமது நிகழ்ச்சியில இது கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களை சந்திக்கின்ற நேரமாக நாங்கள் அந்த எங்களுடைய நிகழ்ச்சியினரில் அதை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். புதிதாக அறிமுகப்படுத்தியிருக்கின்றோம் மண்ணின் மணிகள் என்று சொல்லி. இது வருகிற வாரத்திலே அந்த நிகழ்ச்சியை நாங்கள் முன்னெடுத்து செல்ல ஆயத்தமாக இருக்கிறோம். அதை போல தொடர்ந்து இறுதியாக உறவுகளுடன் சில நிமிடத்துளிகள், அதாவது நேர்களை நீங்கள் அழையுங்கள். அழைத்து எம்மோடு கூட இந்த வானொலியிலே அதாவது இந்த காணொலியில வருகின்ற நிறைய குறைகள் அதை போல நீங்கள் எங்களை உற்சாகப்படுத்தி இன்னும் தேவனுடைய நாம மகிமைப்படும்படியாக தேவனுடைய நற்செய்தியானது யாவருக்கும் சென்றடையும்படியாக எங்களோடு நீங்கள் இணைந்து நல்ல கருத்துக்களை கூறி எங்களை உற்சாகப்படுத்துங்கள். நிச்சயமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆகவே இன்றைய இந்த நிகழ்ச்சியிலே முதலாவதாக ஜெபம். நாங்கள் தேவனுடைய கருத்துடைய ஒப்பு கொடுத்து இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பிக்கின்ற பொழுது நிச்சயமாக கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். நிச்சயமாகவே கர்த்தருடைய கரம் நம்மேல் அமர்ந்து நம்மை வழிநடத்த வல்லமுள்ளவராயிருக்கிறார். ஆகவே இப்பொழுது நாங்கள் ஒரு விஷயம் கண்களை மூடுவோம். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரர் சகோதரியே, நீங்களும் என்னோடு கூட இந்த நிகழ்ச்சியை கர்த்தர் வழிநடத்தி செல்லும்படியாய் தடைகளை கர்த்தர் நிர்மூலமாக்கி போடும்படியாக நாங்கள் ஒரு ஜெபம் பண்ண போகிறோம். கண்களை மூடுவோம். அருமை பிதாவே, இந்த நல்ல காலை பொழுதுக்காக உங்களுக்கு நன்றி என்று சொல்கிறோம். மீண்டுமாக இந்த மனதுக்கு ஏற்ற மண் என்ற நிகழ்ச்சியின் ஊடாக நாங்கள் நேர்களை சந்திக்கின்றோம். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்காயும் நான் நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதுமாக இந்த நிகழ்ச்சிகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய நாமத்தின் மேன்மை கல்ல, எல்லாம் உமது நாமத்தின் மகிமைக்கும் உம்முடைய நாமம் எல்லா ஜனங்கள் மத்தியிலும் பிரசங்கிக்கப்பட வேண்டும், எல்லா ஜனங்கள் மத்தியிலும் அது சென்றடைய வேண்டும் என்பது எங்களுடைய வாஞ்சை கர்த்தாவே. அந்த வாஞ்சியை, இந்த நோக்கத்தை நாங்கள் அடிப்படையாக கொண்டு நடத்துகின்ற இந்த நிகழ்ச்சியை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எந்த தடைகள் வராமல் கர்த்தர் நீர் பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நான் இலங்கை மண்ணிலே இருக்கிறேன் கர்த்தாவே. இயேசு சுவாமி, விசேஷமாக ஆண்டவரை கர்த்தாவே ரொண்டோ மண்ணிலிருந்து ஆண்டவரை விசேஷமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரை உலகத்தின் ஒவ்வொரு பகுதிகளில் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இதை ஒழுங்காக நடத்தி செல்ல அடியேனை நீர் பலப்படுத்தும். ஆண்டவரே, எனது பலன் அல்ல ஆண்டவரே, உம்முடைய பலன் தாங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென் ஆமென் ஆமென். 2
கடந்த 2 வாரங்களாக இந்த நிகழ்ச்சி தடைப்பட்டிருந்தது. மேலே அநேக வேலைப்பளுக்கள், அநேக காரியங்கள் நிமித்தமாக நாங்கள் இந்த நிகழ்ச்சியை ரத்து செய்ய வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. ஆகவே இனிமேல் அவ்வாறான காரியங்கள் இடம்பெறாமல் நிச்சயமாக அநேக நேயர்கள் நீங்கள் நம்மோடு இணைந்து இதற்காக இலங்கை மண்ணில் இருந்து எடுத்து வருகிற இந்த மனதுக்கேற்ற மண் நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு நீங்கள் ஆவலோடு இருந்திருப்பீர்கள். ஆகவே அநேக வேலைப்பளுக்கள் காரணமாக நாங்கள் பிரயாணப்பட்டு செல்ல வேண்டிய சில காரணங்களாக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ரத்து செய்திருந்தோம். தொடர்ந்தும் எல்லா தடைகளையும் கர்த்தர் நீக்கி இன்றைய நாளிலும் உங்களை சந்திக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். இது கர்த்தருடைய பிரதான கிருபையாக இருக்கிறது. ஆகவே இன்றைய நாளிலும் தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஒரு பகுதியை நாங்கள் காலை தியானத்துக்காக நாங்கள் வாசிக்க போகிறோம். எல்லோருக்கும் தெரிந்த அந்த வசனம் யோவான் 10:10, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருவான் என்று வேறொன்றுக்கும் வரான், நானோ அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாயினூடாக நாவிலிருந்து புறப்பட்ட ஒரு நல்ல வார்த்தையினூடாக எங்களுக்கு திருவள்ளுவம் பற்றியிருக்கிறார். ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்ததன் நோக்கம் என்னவென்று சொன்னால், நாங்கள் ஜீவன் உண்டாகவும் ஜீவன் பரவும் அவர்கள் ஒவ்வொருவரும் பரிபூரணப்படவும் கர்த்தர் வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே எனக்கு அருமையான சகோதரி சகோதரியே, இந்த காலை வேளையில் இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்தித்ததில் எனக்கு மகிழ்ச்சி. அநேகர் இதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அநேகர் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பதாக எங்களோடு தொலைபேசியினூடாக இந்த நிகழ்ச்சிகளை குறித்து உங்களோட அநேக காரியங்களை நீங்கள் பேசியிருந்தீர்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். நான் நினைக்கிறேன் உங்களுடைய மனநிலை இது இரவு வேளையாக இருக்கிறது. கொஞ்சம் விழித்திருந்த இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். இந்த நிகழ்ச்சி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பிரயோசனத்தை உண்டு பண்ணக்கூடியதாக, உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கும். ஆகவே நேர்களே, இந்த நிகழ்ச்சியிலே 2வது நிகழ்ச்சிக்கு நாங்கள் கடந்து செல்ல போகிறோம். மதுரம் என்ற அந்த நிகழ்ச்சியிலே இப்பொழுது நாங்கள் தேவனை ஆராதிக்க கடந்து செல்ல போகிறோம். ஒரு சில பாடல்களை பாடி தேவனை ஆராதிக்க கடந்து செல்ல போகிறோம். நன்றி பலிபீடம் கட்டப் போகிறோம். இந்த நன்றி பலிபீடம் என்று சொன்னால் கிறிஸ்தவர்களாகிய நமக்கும் தேவனுக்கும் உள்ள, தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தருக்கும் உள்ள உறவுதான் இந்த நன்றி பலிபீடம். ஆகவே எனக்கு பிரியமான சகோதரி சகோதரியே, இந்த நன்றி பலிபீடம் கட்டுவதற்காக நாங்கள் கடந்து செல்ல போகிறோம். ஆகவே தேவனை இப்பொழுது நாங்கள் ஆராதிக்க கடந்து செல்ல போகிறோம். ஒரு 10 நிமிடங்கள் நாங்கள் இப்பொழுது கர்த்தருக்கு நன்றி செலுத்த போகிறோம். ஏனென்றால் இந்த உலகத்திலே எவராலும் கொடுக்க முடியாத ஒரு பரிசை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுதான் மேலான ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பை பெற்ற நாங்கள் ஒவ்வொருவரும் தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாய் ஏதோ ஒரு காரியத்திலே முடிந்த அளவிலே கர்த்தருடைய காரியத்தை செய்ய நாங்கள் கடந்து வர வேண்டும். இப்பொழுது கர்த்தர் நிச்சயமாக இன்னும் ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். இங்கே பார்க்கிறோம், வேதாகமத்திலே அநேக நீதிமான்கள் ஆபிரகாம் முதற்கொண்டு யோசுவாவரை அநேகர் கர்த்தருக்கு நன்றி பலிபீடம் கட்டியவர்களாய், கர்த்தருக்கு நன்றி செலுத்தியவர்களாய், கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தியவர்களாய் விதத்திலே ஆபேலை கூட பார்க்கிறோம். ஆபேல் கூட கர்த்தருக்கு உகந்த காணிக்கையை செலுத்தினான். ஆகவே எனக்கு பிரியமான சகோதர சகோதரியே, கர்த்தர் இன்றைய நாளும் என்னிடத்திலும் உன்னிடத்திலும் எதிர்பார்க்கிறது இதைத்தான். நாங்கள் ஒரு விசை இப்பொழுது துதிவேளை கூட கடந்து செல்ல போகிறோம். கர்த்தர் இந்த நாள் துதிவேளையில பெரிய காரியங்களை செய்யட்டும். கவலை, கண்ணீர், கஷ்டங்கள் எதுவாயிருந்தாலும் என் அப்பன் இயேசு அதை மாற்ற வல்லமுள்ளவராயிருக்கிறார். அவரால் தான் மட்டும் முடியும். காரணம், ஒரு உயிரோடு எழுந்த உயிருள்ள கர்த்தர். ஆகவே கண்களை மூடுவோம். கண்களை மூடி உங்களுடைய வாழ்க்கையில என்ன பாரங்கள் காணப்பட்டாலும், என்ன சுமைகள் காணப்பட்டாலும் கலங்காமல் என்னோடு கூட எல்லா கவலைகளையும் ஒரு பக்கம் இறக்கி வைத்து விட்டு, ஆண்டவரே இன்றைய நாளில் நீர் பெரிய காரியத்தை எங்களுக்கு செய்யும். ஆண்டவரே நீர் செய்ய வல்லமுள்ளவராயிருக்கிறீர். இப்படி செய்ய போற கிருபைக்காய் உமக்கு நன்றி என்று சொல்லி என்னோடு இந்த பாடலை பாடி அப்படியே நாங்கள் தேவனை ஆராதிப்போமா? கர்த்தர் பெரிய காரியங்கள் இன்றைய நாளிலும் செய்வார். என்ன பலவீனமாயிருந்தாலும், என்ன காரியங்கள் வாழ்க்கையில ஒரு சோர்வு ஏற்பட்டிருக்கலாம், இந்த துதி வேளையிலே ஒரு வல்லமை புறப்பட்டு வந்து உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை இந்த காணொளியூடாக செய்ய போகிறார். ஆகவே கண்களை மூடுவோம். கண்களை மூடியவர்களாய் இந்த பாடலை பாட போகிறோம். கர்த்தர் அநேக நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார், அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். ஆகவே சொல்ல போகிறோம், நெஞ்சமெல்லாம் நன்றி சொல்லிடுவே, என் உள்ளத்தின் ஆழத்திலே ஆராதனை செய்து நன்றி என்று நான் மறவேன். ஆகவே பாட போகிறோம். பாடி கர்த்தரை நாங்கள் ஆராதிக்க போகிறோம். தேவனை பாடுவது தேவனுடைய பிள்ளைகளுடைய வேலையாக இருக்கிறது. தேவனை ஆராதிப்பது தேவனுடைய பிள்ளைகளுடைய வேலையாக இருக்கிறது. ஒதுக்குவோம். எல்லோரும் இப்பொழுது வேலைகள் எல்லாம் நீங்கள் ஓய்ந்து தேவனை ஆராதிக்க கடந்து வந்திருப்பீர்கள் என்று நான் விசுவாசத்தோடு இந்த பாடலை பாடுகிறேன். இந்த நெஞ்சமெல்லாம் நன்றி சொல்லிடுதே, என் உள்ளத்தின் ஆழத்திலே
எந்த நெஞ்சமெல்லாம் நன்றி சொல்லிடுதேன் என் உள்ளத்தின் ஆழத்திலே. ஆராதனை செய்தே நன்றி என்றும் நான் மறவேன். கண்ணீரோடு காணிக்கை காணிக்கையாய் ஆக்குகிறேன். எந்த நெஞ்சமெல்லாம் நன்றி சொல்லிடுதேன் உள்ளத்தின் ஆழத்திலே. இந்த காணொலியின் ஊடாக இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரியே, ஒரு விஷயம் சொல்லிப்பாடு. நாளும் கர்த்தரினுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய வேண்டும், பெரிய காரியங்களை செய்து என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த துதி வேளையில கர்த்தருடைய வல்லமை கடந்து வந்து அன்றைக்கு சீசர்கள் மத்தியில, அதாவது மேல் வீட்டு அறையிலே அவர்கள் கூடியிருந்த பொழுது தேவனுடைய ஆவியானவர் எப்படியாக அக்கினிமயமான நாவுகளாய் ஒவ்வொருவருடைய சிரசின் மேலும் இறங்கி பெரிய காரியங்களை செய்தாரோ, அதே போல இன்றைய நாளும் உன்மத்தியில் இறங்கி அன்றைக்கு எவ்வாறாக கர்த்தர் சீனாய் மலையிலே மோசையோடு பேசினாரோ தன்னுடைய வல்லமையை கொண்டு, அதே வல்லமை இன்றைய நாளும் உன்னுடையதும் உன்னுடைய குடும்பத்தின் மத்தியிலும் கடந்து வந்து ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறது. தடைகளை நீக்க போகிறது, கஷ்டங்களை நீக்க போகிறது, வாழ்வில் ஒரு செழிப்பை கட்டளிட போகிறார். ஆகவே என்னோடு கூட சேர்ந்து ஆண்டவரே உமக்கு நான் நன்றி என்று சொல்லுகிறேன், ஆண்டவரே உமக்கு நான் நன்றி என்று சொல்லுகிறேன். என்னுடைய வாழ்க்கையில அநேக நன்மைகளை செய்திருக்கிறேன், அதற்காக நன்றி. பின்னானவர்களை பார்க்காதே, முன்னானவர்களை பார்த்து ஓடு. கர்த்தர் இன்னும் பெரிய காரியங்களை செய்ய போகிறார், கர்த்தர் இன்னும் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆகவே பாட போகிற மனிதர்கள் கைவிட்டு இருக்கலாம், எல்லோரும் உன்னை கைவிட்டு உன்னை துரத்தி இருக்கலாம். ஓ, நீ நம்பினவர்கள் உன்னை கைவிட்டு இருக்கலாம், ஆனால் என்ன பஞ்சேசு கைவிட மாட்டார். என்னோடு சேர்ந்து பாருங்கள், என்னோடு சேர்ந்து பாருங்கள். சிரித்த போதெல்லோரும் கூட சிரித்தனரே, அழுத போதே யாரும் இல்லையே, நான் மட்டும் தானே அழுதேனே. என் வாழ்விலே என் தாழ்விலுமே இன்ப துன்பமோ எந்த நிலையிலுமே பிரியாமல் நீ கூட இருக்கின்றீர். எந்த நெஞ்சமெல்லாம் நன்றி சொல்லிடுதே என் உள்ளத்தின் ஆழத்திலே. ஆராதனை செய்தே நன்றி என்றும் நான் மறவேன். கண்ணீரோடு நன்றியை காணிக்கையாய் ஆக்குகிறேன். அதிகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி சோஸ்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. யாவரும் சேர்ந்து ஒரு விசை சொல்லுவோம். ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. அன்புநேசரே உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி சோஸ்திரங்கள்
அப்பனே உமக்கு தந்தேன். என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்கள், ஓ என் அப்பன் இயேசுவே ஆராதனை துதி சோஸ்திரங்கள், அப்பனே உமக்கு தந்தேன் என்று சொல்லுங்கள். அப்படி நீங்க சொல்லுகிற பொழுது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வல்லமையை, ஒரு அற்புதத்தை அங்கே காட்டுவதற்கு ஒரு ஆயத்தமாய் இருக்கிறார். நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள். ஓ என்னுடைய வாழ்க்கையில ஏன் இவ்வாறான காரியங்கள் நிகழ்கிறது, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஏன் இப்படி நடக்கிறது, என்னுடைய குடும்பத்துக்கு மட்டுமே இவ்வாறான காரியங்கள் நிகழ்கிறது என்று சொல்லி இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற, இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரி சகோதரியே, உன்னுடைய இருதயத்தில் ஒரு கேள்வி எழலாம். ஆனால் கர்த்தர் இப்பொழுது சொல்லுகிறார், இந்த ஆராதனை வேளையிலே சொல்லுகிறார், உன்னுடைய வாழ்க்கையை என்னால் மாற்ற முடியும், உன்னை ஆசீர்வதிக்க என்னால் முடியும். யாக்கோப் என்ற பக்தனை நாங்கள் பார்க்கிறோம். உலக ஆசீர்வாதங்களை பொறும்பொருட்டாக அவன் அநேக பாடுகளை இந்த மனிதர்கள் மத்தியிலே, சமூகத்தின் மத்தியிலே பட்டான். ஆனாலும் கர்த்தர் அவனோடு பேசினார், இது உலகத்தினுடைய காரியங்கள் அழிந்து போகும், ஆனால் நிலையாய் நீ என்னை பற்றி கொண்டால் அதை அழியாத ஆசீர்வாதங்களை தர நான் வல்லமுள்ளவராய் இருக்கிறேன் என்று. அதனாலே அந்த யாக்கோப் என்ன செய்தான்? அங்கே தேவனோடும் மனிதரோடும் போராடி தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டான். நாங்களும் இந்த போராட்ட உலகத்தில, இந்த ஜீவியத்தில அநேக பாடுகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் அங்கே சகிக்கத்தக்கதாக, எல்லாவற்றையும் ஜெயம் கொள்ளத்தக்கதாக கர்த்தர் பலன் தருகிறவராயிருக்கிறார். அவருடைய பிரசன்னம் இல்லாமல் எங்களால் எதுவும் செய்ய முடியாது பிரியமானவர்களே. ஆகவே துதி வேளையில நீங்கள் ஒரு விசை கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யும், என்னுடைய வாழ்க்கை செழிக்க வேண்டும், அதுக்காகத்தான் மனுஷகுமாரன் வெளிப்பட்டார், அதுக்காகத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். உன்னுடைய கடன் தொல்லைகள், பிரச்சனைகள், பண கஷ்டங்கள் எல்லாவற்றிலும் இந்த துதி வேளையில கர்த்தர் ஒரு தீர்வை தர வல்லமுள்ளவராய் இருக்கிறார். ஆகவே இந்த வல்லமையின் வானொலியின் ஊடாக கர்த்தர் உனக்கு பெரிய காரியத்தை செய்ய அங்க எந்த கால வேளையில எழுந்தாரில் இருக்கிறார். ஒரு விஷயம் என்னோடு சேர்ந்து ஆராதிங்க. நன்றி சொல்லுங்கள். நன்றி தகப்பனே, இந்த ஆராதனை வேளையில நீர் எங்களோடு கூட இருந்தீர், அதற்காக நன்றி தகப்பனே. ஆராதனை வேளையை நீர் ஆசீர்வதித்தீர், மக்கு நன்றி. மக்கு கோடான கோடி நன்றிகள் தகப்பனே, கோடான கோடி சோசரங்கள். இப்பொழுது கட்டுக்கள் எல்லாம் அறுபடுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுது தேவனுடைய வல்லமை இறங்குகிறது, உன்னுடைய வீட்டின் மீது இறங்குகிறது, உன்னுடைய தேசத்தின் மீது இறங்குகிறது. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார், கர்த்தர் பெரிய பராக்கிரமத்தை செய்ய போகிறார். எஸ் சந்தூரி அலபா எந்த நெஞ்சமெல்லாம் நன்றி சொல்லிடுதே, என் உள்ளத்தின் ஆழத்திலே எந்த நெஞ்சமெல்லாம் நன்றி சொல்லிடுதே, என் உள்ளத்தின் ஆழத்திலே. தெய்வமே, நாங்கள் கூப்பிட்ட வேளையில நமக்கு செவிசாய்க்கிற கடவுள் நீர். ஏனென்றால் நீர் உயிருள்ள கடவுள் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த உலகத்தில் எவரும் கொடுக்க முடியாத ஒரு பரிசை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அதுதான் பெரிதான ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பை நாங்கள் பெற்றபடியினாலே ஆசீர்வாதத்தோடு இருக்கிறோம் கர்த்தாவே. அந்த ரட்சிப்பானது ஒவ்வொரு பிள்ளைகளிடம் சென்றடைய வேண்டும், ஒவ்வொரு ஜனங்களும் இதை பார்க்க வேண்டும். ஆண்டவரே, நாங்கள் பெற்ற அந்த சமாதானம், சந்தோஷம் ஒவ்வொரு ஜனங்களும் பெற வேண்டும் என்பது எங்களுடைய வாஞ்சியா. இதுதான் எங்களுடைய வானொலியுடைய குறிக்கோள். ஆண்டவரே, இந்த துதி வேளையில நீர் ஒவ்வொருவரோடும் பேசினபடியினால் நன்றி. ஆண்டவரே, ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதித்தபடியினால் நன்றி. ஒவ்வொருவருடைய கண்ணீரையும் ஆண்டவரே சிலுவை பாய்ந்த போது கரத்தினாலே துடைத்தபடியால் உமக்கு நன்றி என்று சொல்லுகிறேன். நிச்சயமாகவே முடிவுண்டு நம்பிக்கை வீண் போகாதே. நிச்சயமாகவே முடிவு நம்பிக்கை வீண் போகாதே. அதனால் நம்மோடு இடைப்பட இருக்கிறார், நோடு பேசியிருக்கிறார். அருமையான சகோதரியே, நீ மனிதர்களை பார்க்காதே. அவர்கள் எப்படிப்பட்ட உயர்ந்த மனிதர்களாய் இருந்தாலும் அவர்களை நம்பாதே. கர்த்தரை நம்பு, கர்த்தர் மேல் விசுவாசம் வை. அப்பொழுது கர்த்தர் உன்னுடைய காரியத்தை வாய்க்க செய்வார். ஆமென். இந்த துதி வேளையில கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறார். ஒரு புதிய வல்லமை இந்த ராத்திரி பொழுதிலே உனக்கு கொடுத்திருக்கிறார், இந்த காலை பொழுதிலே எனக்கு கொடுத்திருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். இன்றைய நாள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் அமைந்திருக்கிறது. இந்த துதி வேளை நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் அமைந்திருக்கிறது. இந்த துதி வேளை வழிநடத்தின என்ன நீ பார்க்காதே, என்னோடு இணைந்திருந்த கர்த்தரை பார். கர்த்தருடைய வாழ்க்கையில இன்னும் பெரிய காரியங்களை செய்வார், இன்னும் உன்னை ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து காணொளியில் இணைந்திருங்கள். இயேசுவின் நாமத்தினாலே எல்லாவற்றையும் தன்னுடைய கருத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். இவன நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.
நன்றி நேயர்களே. இந்த மனதுக்கு ஏற்ற மண் நிகழ்ச்சியிலே துதி வேளையிலே என்னோடு கூட நீங்கள் இணைந்திருந்தீர்கள். இந்த துதி வேளை நிச்சயமாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் அமைந்திருக்கும். உங்களுடைய கண்ணீரை கர்த்தர் துடைத்திருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இது எங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனம் உள்ள ஒரு வேளையாக இருந்திருக்கும். எல்லா கவலையும் எல்லா பாரத்தையும் கர்த்தரிடத்திலே வைத்து விடுங்கள். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, நாங்கள் அடுத்த நிகழ்ச்சிக்கு கூட கடந்து செல்ல போகிறோம். பிரியமானவர்களே, எமது இந்த வல்லமையின் வானொலி நிகழ்ச்சியிலே இந்த காணொலியிலே இணைந்திருக்கிறீர்கள். தொடர்ந்து வரப்போகின்ற அடுத்த நிகழ்ச்சி, அதாவது மனதுக்கு ஏற்ற மண் நிகழ்ச்சியிலே தொடர்ந்து வரப்போகின்ற அடுத்த நிகழ்ச்சி அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. தேவனுடைய இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்தியினுடைய செய்தி கூட நாங்கள் கடந்து செல்ல போகிறோம். ஏனென்றால் இந்த வானொலியினுடைய இந்த வல்லமையினுடைய ஒரே நோக்கம், இந்த வல்லமை வானொலியுடைய ஒரே நோக்கம் எல்லோருக்கும் தேவனுடைய வல்லமையை அறிவிப்பது, தேவனுடைய அந்த செய்தி சென்றடைவதுதான். ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, ஒரு சிறிய இடைவேளையை நாங்கள் எடுத்துக்கொண்டு தொடர்ந்தும் உங்களுடைய இணைந்திருக்க போகிறோம். அதாவது தேவனுடைய வார்த்தை பகுதியினூடாக உங்களோடு இணைந்திருக்க போகிறோம். ஆகவே தொடர்ந்தும் நம்மோடு இணைந்திருங்கள். ஒரு சிறிய இடைவேளை கூட நாங்கள் கடந்து சென்று தொடர்ந்தும் உங்களோடு இணைய நாங்கள் காத்திருக்கின்றோம். ஆமாம், இப்பொழுது நாங்கள் இடைவெளியை கடந்து வந்திருக்கின்றோம். எமது மனசுக்கு ஏற்ற மண் நிகழ்ச்சியோடு நீங்கள் இணைந்திருக்கின்றீர்கள். தொடர்ந்து எமது மனசுக்கு ஏற்ற மண் நிகழ்ச்சியினுடைய அடுத்த நிகழ்ச்சியாக அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. இப்பொழுது நாங்கள் ஒரு 15 நிமிடம் தேவனுடைய வார்த்தையை கூட நாங்கள் கடந்து செல்ல போகிறோம். அதாவது இந்த தேவ செய்தி நேரத்துல இந்த தேவ செய்தியினுடைய நோக்கம், அதாவது இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு நற்செய்தியாக. ஏனென்றால் அநேகர்கள் நீங்கள் திருச்சபைகளில தினம் அதாவது ஞாயிறு அல்லது சனிக்கிழமைகளிலே நீங்கள் தன்னுடைய வார்த்தையை கேட்கிறீர்கள். ஆனால் இந்த வானொலியினுடைய ஒரே நோக்கம் தன்னுடைய வார்த்தையானது நற்செய்தியாக சென்று ஒவ்வொருவரும் தன்னுடைய ரட்சிப்பை பெற வேண்டும் என்பதே. ஆகவே இப்பொழுது நாங்கள் ஒரு விஷயம் கண்களை மூட போகிறோம். கண்களை மூடி நீங்க சொல்ல போகிறீர்கள், கர்த்தாவே இன்றைய நாளும் என்னோடு பேசும். ஆண்டவரே இன்றைய நாளும் என்னோடு பேசும். நீர் இந்த காணொலியினூடாக என்னத்தை பேச சித்தமாயிருக்கிறீர்களோ ஆண்டவரே நீங்க எங்களோடு பேசுங்கப்பா. ஆண்டவரே இந்த பேசுகிற இந்த வார்த்தையை கொடுக்கிற ஆண்டவரே கர்த்தாவே இந்த சகோதரன் நீர் பலப்படுத்தும் என்று சொல்லுங்க. கர்த்தர் பலப்படுத்துவார். அவை கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, இன்றைய நாளும் ஆண்டவரே இந்த காணொலியினூடாக இணைந்திருக்கின்ற ஒவ்வொரு ஜனங்களுக்காக உமக்கு நான் நன்றி என்று சொல்லுகிறேன். இந்த நேரத்தை எல்லா தடைகளையும் நீக்கி நீர் கொடுத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி. எப்பொழுதும் இந்த ஜனங்கள் மத்தியிலே நான் உம்முடைய வார்த்தையை பேசுகிறேன். ஆண்டவரே இது உயிர் உள்ளதாய் ஜீவன் உள்ளதாய் புறப்பட்டு சென்று ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். இயேசுவே ஆண்டவரே கிறிஸ்தவ ஜீவியத்திலே கிறிஸ்தவர்கள் ஒருபடி உயர்ந்து செல்லவும் ஆண்டவரே உம்மை அறியாத பிள்ளைகள் ஆண்டவரே இந்த காணொலியினூடாக இந்த நிகழ்ச்சியினூடாக உம்மை அறிந்து கொள்ளவும் கர்த்தாவே நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும்.
அது உங்களுடைய வாஞ்சை. நான் அல்ல, என்னுடைய நாவிலிருந்து நீர் பேசும் இயேசுவின் நாமத்திலே ஆமென். இந்த வானூடாக இணைந்திருக்கின்ற எனக்கு அருமையான சகோதர சகோதரியே, இந்த காணொளியை நீ நேராக எங்களோடு இணைந்திருக்கிறீர்கள், என்னை பார்த்த வண்ணமாக இருக்கிறீர்கள். கர்த்தர் இன்று நாளும் ஏதோ ஒரு காரியத்தை பேச அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். இன்றைய நாளும் நான் என்னுடைய தேவ வார்த்தைக்கு ஒரு தலையங்கத்தை ஏற்றிருக்கிறேன். ராத்திரி பொழுதிலே ஆண்டவரே என்னத்தை நான் பேச வேண்டும், அதை நீர் எனக்கு சொல்லித்தாரும். என்றால் தேவனுடைய பிரசன்னம் இல்லாமல், தேவனுடைய துணை இல்லாமல் என்னாலும் உங்களாலோ எதுவும் செய்ய முடியாது. ஏனென்றால் எல்லோரும் அநேக ஜனங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சி. இதை நாங்கள் வித்தியாசமான முறையிலே நம்முடைய நாமத்தின் மகிமை கொண்டு கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய வாஞ்சை. ஆகவே இன்றைய நாளில் எதை பேசலாம் என்று சிந்தித்து நான் ஜெபித்த பொழுது ஆண்டவர் சொன்னார், அதாவது என்னுடைய உயிர்த்தெழுதலை குறித்து, என்னுடைய மகிமையை குறித்து பேசுங்க என்று சொல்லி. எனக்கு பிரியமான சகோதர சகோதரியே, இயேசு ஏன் உயிர்த்தெழுந்தார்? இயேசு கிறிஸ்து ஏன் உயிர்த்தெழுந்தார்? இன்றைக்கு அநேக மக்களுடைய எண்ணங்களில் இருக்கிறது. எங்களுடைய தமிழ் பாரம்பரியத்தில் ஒரு பழமொழி இருக்கிறது. பழமொழிகள் அநேக காரியங்களில் அநேகர்களை செப்பனிடத்தக்கதாக, அதாவது திருத்திருக்கிறதாக, அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிறதாக பரம்பரையாக சொல்லப்பட்டு பேசப்பட்டு வருகிற ஒரு காரியமாக இருக்கிறது இந்த பழமொழி. அந்த பழமொழியில் ஒன்று உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிந்தது, ஆண்டாண்டு தோறும் அழுது புலம்பினாலும் மாண்டார் வருவாரோ. ஆண்டாண்டு தோறும் அழுது புலம்பினாலும் மாண்டார் வருவாரோ. அதாவது ஆண்டாண்டு தோறும், நாங்கள் ஆண்டாண்டு தோறுமாக செத்தவர்களுக்கு, அதாவது இறைவனடி சேர்ந்தவர்களுக்கு என்னதான் பூசைகளை செய்தாலும், என்னதான் கிரிகைகளை செய்தாலும், என்னதான் திரிகளை செய்தாலும் அவர்கள் ஒருபோதும் திரும்பி வருவதில்லை என்பது, ஒருபோதும் செத்தவர்கள் எழுந்து வருவதில்லை என்பதுதான் எங்களுடைய இந்த பழமொழியுடைய கருத்து, பிரியமானவர்களே. ஆனால் இந்த பழமொழி ஒரு புறம் இருக்க, இவை எல்லாவற்றையும் முறையடித்து இந்த உலகத்திலே ஒரே ஒரு மனிதனாக வந்தவர், ஒரே ஒரு கடவுளாக வந்த ஒரு மனுஷன் உயிர்த்தெழுந்தார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏன் அவர் உயிர்த்தெழுந்தார்? அவர் உயிர்த்தெழுந்ததன் பிரகாரமாகத்தான் இந்த உலகத்தினுடைய சரித்திரம் பிரிக்கப்பட்டது. உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு நீங்கள் படிக்கிற பிள்ளைகள் அல்லது வேதாகமத்தை பார்க்கிறோம். வேதாகமத்துல 2 பகுதிகள் அங்கு பிரிக்கப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு இயேசு கிறிஸ்துவனுடைய காலம் என்று சொல்லியும், பழைய ஏற்பாடு ஆண்டவராகிய கர்த்தர் அங்க அநேக அடியார்கள், தீர்க்கதரிசிகள் ஊடாக பேசி ஜனங்களை வழிநடத்தின சம்பவத்தை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் இது 2க்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் ஒரு இருண்ட காலப்பகுதி காணப்படுகிறது. அந்த இருண்ட காலப்பகுதி நிறைவு பெறவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு மனிதனாக அவதரித்தார். அவர் எந்த அளவுக்கு 100க்கு 100% மனிதனாக இருந்தாரோ அதே போல 100க்கு 100% தெய்வீகத்தன்மை வாய்ந்தவராயும் இருந்தார். ஏனென்றால் அவர் தேவனாலே அனுப்பப்பட்டவர். ஆண்டவர் நம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி எங்கள் மீது அவ்வளவாய் உலகத்தின் மீது அன்பு கொண்டு எங்கள் எல்லாம் மீட்டு கொண்டிருக்கிறார். அவருடைய ரத்தத்தினாலே, அவர் சிலுவையிலே மரித்ததினால, அந்த ரத்தம் இந்த பூமியில வடிந்ததினால நாங்கள் ஒவ்வொருவரும் மீட்கப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைய நாளும் ஏன் இயேசு உயிர்த்தெழுந்தார்? இது உலகத்துக்கு ஒரு நம்பிக்கையான செய்தி. இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற, என்னை பார்க்க போற எனக்கு அருமையான சகோதர சகோதரியே, ஏன் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று சொன்னால், மத்தேயு எழுதிய நற்செய்தியினுடைய நூல் 28வது அதிகாரத்தில 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். சற்று நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். மத்தேயு 28ஆம் அதிகாரத்திலே 9வது வசனத்திலே, அவர்கள் அவருடைய சீசர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுகிறார். உயிர்த்தெழுந்த பொழுது அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், தம்முடைய சீசர்களுக்கு அங்கே வெளிப்படுத்தினார், தன்னை வெளிப்படுத்தினார். நான் உயிர்த்தெழுந்திருக்கிறேன், நான் தான் இருக்கிறவராய் இருக்கிறேன், நான் அந்த இயேசு கிறிஸ்து என்று சொல்லி அவர்களை என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, இந்த உலகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததனுடைய முக்கிய நோக்கம் என்னென்று சொன்னால், என்னையும் உன்னையும் வாழ வைப்பதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில உயிர்த்தெழுந்தார். அதனாலதான் தன்னுடைய சீசர்களை பார்த்து, ஏற்கனவே சீசர்களோடு அவர் இருந்திருக்கிறார்,
அப்பொழுது தன்னுடைய சீசர்களை பார்த்து என்ன சொல்லுகிறார்? வாழ்க என்று சொல்லி அவர்களை வாழ்த்தினார். பிரியமானவர்களே, அது வாழ்க என்று சொன்னால் அவர்கள் இந்த காலத்திலும் சரி எந்த காலத்திலும் சரி ஒருத்தர் எங்களை வாழ்த்துகின்ற பொழுது, அல்லது ஒரு திருமண காரியமாய் இருக்கட்டும், அல்லது ஒரு விசேட நிகழ்வாய் இருக்கட்டும், எங்களுடைய பிறப்பின் நாளாய் இருக்கட்டும், இந்த நாட்களில் அநேகர் எங்களை வாழ்த்துகிறார்கள். நீங்கள் வாழ்க வேண்டும், நூறுடி வாழ்க வேண்டும், இன்னும் நிறைய எல்லாவற்றையும் பெற்று வாழ வேண்டும் என்றுதான் வாழ்க என்ற ஒரு வார்த்தையில் அவர்கள் நம்மை, ஒரு சொல்லிலே நம்மை வாழ்த்துகிறார்கள். அதை போலதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தவனுடைய முக்கிய நோக்கம் என்னையும் உன்னையும் வாழ வைப்பதற்காக. அவர் உயிருள்ள கடவுளாய் அங்க நிரூபித்து காட்டினார். நான் தான் இந்த உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன், உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடமாட்டான், அவன் ஒளியை பெற்றுவான், ஜீவ ஒளியை பெற்றிருப்பான் என்று சொல்லி. எனக்கு பிரியமான சகோதரியே, இன் வேதத்திலிருந்து இன்னும் ஒரு வார்த்தையை நான் வாசிக்க விரும்புகிறேன். யோவான் 10:10 இன்றைய நாள் நாங்கள் தியான வேளைக்காக எடுத்துக்கொண்டது. யோவான் 10:10 எல்லோருக்கும் தெரிந்தது. 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே இவ்வாறாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வார்த்தையை குறிப்பிட்டிருக்கிறார். பிரியமானவர்களே, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். திருடன் என்று சொல்லப்படுகிறவன், இந்த உலகத்திலே நம்மாலே வெறுக்கப்படுகிற ஒருவன் சாத்தான். அந்த சாத்தான் என்று சொல்லப்படுகிறவன் பிரியமானவர்களே இங்க திருடனாக காட்டப்பட்டிருக்கிறது. அவன் என்ன செய்கிறான் சொன்னால், கொல்லவும் அழிக்கவும் மனிதனுடைய வாழ்க்கையை சீரழிக்கவும் தான் இந்த உலகத்திலே அவன் வருகிறானே தவிர வேறொன்றுக்கு முன்னிடத்திலே வரான், உன்னை ஆசீர்வதிக்க ஒருபோதும் வரான். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் இந்த பூமிக்கு வந்ததன் நோக்கம், நான் உயிர்த்தெழுந்ததன் நோக்கம் என்னென்று சொன்னால், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொன்னான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே இந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறார். எந்த மனிதனும், அந்த நேரத்தில் உதாரணமாக சொல்ல போகிறேன். அதாவது பல தேசங்களில, குறிப்பாக பல தேசங்களில் நடக்க அநேகர்கள் மறிக்கிறார்கள் மனிதர்களுக்காக. எவ்வாறு மறிக்கிறார்கள்? ஒரு மனிதர்களுக்காக, ஒரு தலைவருக்காக மறிக்கிறார்கள். மறித்தவர்கள் இதுவரை எவரும் உயிர்த்தெழுந்தது கிடையாது. பிரியமானவர்களே, அதாவது இன்றைக்கு இந்தியா அல்லது மேற்கு உலக நாடுகளை பார்க்கிறோம். அநேக அதாவது தங்களுடைய கட்சிகள் மேல, அரசியல் தலைவர்கள் மேல பிரியமானவர்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால், தங்களுக்கு பிரியமானவர்களுக்காக அவர்கள் மறிக்கிறார்கள், தங்களை மாய்த்து கொள்ளுகிறார்கள். ஒருவருக்காக அல்லது ஒரு சிலர்களுக்காக மட்டும்தான் பிரியமானவர்களே. ஆனால் அவர்கள் ஒருபோதும் உயிரோடு எழுந்து வந்ததில்லை. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் இந்த உலகத்திலே எனக்காகவும் உனக்காகவும் உயிரோடு எழுந்து வந்தார். ஆகவே இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரியே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததனுடைய நோக்கம், அதாவது எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற வியாதிகள், துன்பங்கள் எல்லாவற்றையும் நீக்கி எங்களை சந்தோஷத்தை தந்து நம்மை வாழ வைப்பதற்காகத்தான். ஆகவே இதை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரியே, இன்னும் ஒரு வார்த்தையை நான் உங்களோடு வாசிக்க விரும்புகிறேன். இன்னும் ஒரு தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஒரு பகுதியை, யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 3 யோவான், திருப்பிக் கொள்ளுங்கள் ஏழுமானால் 3 யோவானில 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2ஆம் வசனத்திலே, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு பிரியமான சகோதரியே, அதாவது இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்து வந்ததனுடைய நோக்கம், அவர் மரித்ததனுடைய நோக்கம், பிற்பாடு அவர் உயிர்த்தெழுந்ததனுடைய நோக்கம் என்னையும் உன்னையும் வாழ வைக்க. ஆகவே என்னுடைய வேண்டுதல் அல்லது என்னுடைய மனவாஞ்சி என்னன்னு சொன்னால், நாங்கள் பெற்ற இந்த சந்தோஷம், நாங்கள் பெற்ற இந்த பெரிதான ரட்சிப்பை நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனாலதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் மத்தேயு 10ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனத்திலே, நீங்கள் ஒவ்வொருவருடைய வீட்டுக்கு செல்லுகின்ற பொழுது அவரை வாழ்த்துங்கள், அந்த வீட்டுக்கு வாழ்த்துதல் சொல்லுங்கள் என்று அங்கே வேதத்திலே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது மத்தேயு 10ஆம் அதிகாரத்திலே பாருங்கள் பிரியமானவர்களே, மத்தேயு 10ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்திலே, ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாழ்த்துகின்ற பொழுதுதான் அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படும். அங்கு உள்ளவர்கள் ஆசீர்வாதமாய் வாழுகிறார்கள். நீங்கள் சபிக்கும் போதல்ல. ஏனென்றால் உங்களுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும்.
ஒருவரை சவிப்போமானால், ஒரு வார்த்தையை தினம் தினம் சொல்லி சொல்லி ஒரு காரியத்தை செய்வோமானால், அதுதான் நம்முடைய வாழ்க்கையில பலிக்கிறதா இருக்கிறது. பிரியமானவர்களை, இந்த கால வேளையில நான் உங்களோடு சொல்லக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததனுடைய நோக்கம் நம்மை வாழ வைக்க. அதே போல நாங்களும் என்ன செய்ய வேண்டும்? ஏதோ ஒரு காரியத்துல பிறருக்கு ஒரு நன்மையை செய்து அவர்களை வாழ வைக்க வேண்டும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அவர்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுங்கள் என்று சொல்லி, அதே போல 3 யோவான் 2 பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொல்லி இருக்கிறார். ஏனென்றால் இது கர்த்தர் கொடுத்த வாழ்க்கை. பிரியமானவர்களே, கர்த்தர் கொடுத்த வாழ்க்கையை எவனாலும் பிரித்தெடுக்க முடியாது, எவனாலும் பறித்து கொள்ள முடியாது. ஆனால் திருடன் என்று சொல்லப்படுகிற அந்த பிசாசு இன்றைய நாளிலும் நீ கிறிஸ்தவனாய் இருக்கலாம், உன்னுடைய வாழ்க்கையில் இறங்கி ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறான். உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்குள்ளே அல்லாமல் வேறு பகுதிக்குள்ளாய் திசை திருப்பி கொண்டிருக்கிறான். ஏனென்றால் அவனுடைய நோக்கம் திருடுதலும் கொல்லுதலும் அழிக்கிறதும் தானான். ஆகவே எனக்கு பிரியமான சகோதர சகோதரியே, இந்த கால வேளையில இந்த வார்த்தையினூடாக நான் சொல்லக்கூடிய ஒரு காரியம், இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிறேன், நீ பார்க்க போற எனக்கு அருமையான சகோதர சகோதரியே, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததனுடைய நோக்கம் என்னையும் உன்னையும் வாழ வைக்க. ஆண்டவர் எனக்கு அந்த பெரிதான ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். அந்த ரட்சிப்பினுடைய சந்தோஷத்தை நீ பெற வேண்டும். அந்த ரட்சிப்பினுடைய சந்தோஷத்தை நீ பெற வேண்டும். இது மதம் அல்ல, இது நான் மதம் மாற்ற இங்கு வரவில்லை. நீ மனம் மாற வேண்டும். இவ்வாறும் ஒரு கடவுள் இருக்கிறார். அவர்தான் ஜீவன் உள்ளவர், அவர்தான் உண்மையுள்ள கடவுள். அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அவர் எப்பொழுதும் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆகவே எனக்கு பிரியமான சகோதர சகோதரியே, எங்களுடைய நோக்கம் உங்களை கடவுளுக்குள்ளாய் வழிநடத்துவதே தவிர வேறொன்றுமல்ல. ஆகவே இந்த நாளும் உன்னை ஆசீர்வதிக்க கர்த்தர் விரும்புகிறார். நீ கிறிஸ்தவனா இருக்கலாம், இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கலாம், ஐயோ என்னுடைய வாழ்க்கையிலே பாடுகள், துக்கங்கள், வேதனைகள், நீங்க சொல்லுகிறீர்கள் சகோதரனே, கர்த்தர் வாழ வைக்கத்தான் வந்தார், கர்த்தர் வாழ வைக்கத்தான் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி, ஆனால் இன்னும் நிறைய பாடுகள், இன்னும் நிறைய வேதனைகள் இருக்கிறதே, நான் என்ன செய்ய என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீர்கள். அநேகர் என்னை ஏமாற்றி விட்டார்களே, கர்த்தர் சொல்லினார் நீ வாழ்க என்று சொல்லி அவர்களை வாழ்த்தினார். ஆனால் அந்த வாழ்த்துதல் இன்னும் எனக்கு கிட்டவில்லை, இன்னும் எனக்கு பலிக்கவில்லையே. நான் இன்றைக்கும் பாடுகளோடும் வியாதிகளோடும் துக்கங்களோடும் தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அநேகர் என்னை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்களே, அநேக சகோதரங்கள் என்னை கைவிட்டது, நான் நம்பின நண்பன் என்னை கைவிட்டிருக்கிறான் என்று சொல்லி. ஆனால் நான் சொல்லுகிறேன், பாவங்கள் போக்கவும் சாபங்கள் நீக்கவும் ஆண்டவர் இந்த பூலோகத்துக்கு கடந்து வந்திருக்கிறார். ஆகவே பிரியமான சகோதரி சகோதரியே, ஒரு விசை கண்களை மூடி கர்த்தர் இந்த வார்த்தை பகுதியோடு என்னோடும் இடைப்பட்டிருக்கிறார். ஆகவே இன்றைக்கு நீ யாரெல்லாம் சந்திக்கிறியோ, நாளைய நாளிலும் அவர் எல்லோருக்கும் வாழ்த்துதல் சொல்லுங்க. வாழ்க இயேசுவின் நாமத்தினாலே. அதனாலதான் கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் ஒருவரை சந்திக்கும் போது பிரைஸ் தி லார்ட், கடவுளுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம். ஏனென்றால் என்னையும் உன்னையும் வாழ வைத்த தெய்வம் அவர். ஆகவே இதை பார்த்து கொண்டிருக்கிற கருமையான சகோதர சகோதரி, இன்னும் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே அநேக நன்மையை செய்ய வேண்டும். இதுதான் உங்களுடைய வாஞ்சை. இன்னும் அநேகரை நீங்கள் ரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்த வேண்டும். இயேசு கிறிஸ்து வந்தது வாழ வைக்க, இயேசு கிறிஸ்து வந்தது வாழ வைக்க. ஆகவே ஒரு விஷயம், நாங்கள் கண்களை மூடுவோம். இந்த தேவனுடைய வார்த்தை பகுதியில கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டார். உங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிச்சயமாக வாழ வைப்பார் என்றது என்னுடைய வாஞ்சியாக இருக்கிறது. என்னுடைய ஒரே மன வாஞ்சை, ஒரு குறிக்கோள், நாங்கள் பெற்ற அந்த ரட்சிப்பை இன்னும் அநேகர் பெற வேண்டும். கண்களை மூடுவோம். கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல ராத்திரி பொழுதுக்காக உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். இதோ இந்த ஜனங்களோடும் என்னோடு நீர் பேசினீர். நீர் உயிர்த்தெழுந்ததனுடைய நோக்கம் எங்களை வாழ வைக்க ஆண்டவரே, பிறரை வாழ வைக்க இயேசு சுவாமி. அதே போல ஆண்டவரே, அந்த வார்த்தையை நாங்கள் பற்றி பிடித்தவர்களாய் ஆண்டவரே, இந்த உலகத்துக்கு நீர் வந்ததன் நோக்கம் ஆண்டவரே, ஒவ்வொரு ஜீவனும் பரிபூரணப்பட, ஒவ்வொரு ஜீவனும் ஆசீர்வதிக்கப்பட, அந்த நித்திய ஜீவனை பெற்றோம் என்ற அந்த விசுவாசத்தோடு இன்றைய நாளும் ஆண்டவரே முதல் பாதத்தில் எங்களுடைய சகல காரியங்களையும் வைக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய வேலையாக இருக்கட்டும், உங்களுடைய வீட்டு காரியங்களாக இருக்கட்டும், என்ன காரியமாக இருக்கட்டும், பிள்ளைகளுடைய படிப்பாக இருக்கட்டும், ஆண்டவரே கர்த்தாவே வியாதியாக இருக்கட்டும், அது எல்லாவற்றையும் ஆண்டவரை நீ நீக்கி போட்டு எங்களை ஆசீர்வாதமாய் மாற்றும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் மது நாமத்தில நான் வாழ்த்துகிறேன். மது நாமத்தினாலே ஆண்டவரை நான் வாழ் என்று சொல்லுகிறேன். அவர்கள் ஒவ்வொருவரும் வாழட்டும் ஐயா. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் செழிப்பாய் மாறட்டும். கிறிஸ்தவர்கள் அல்லாத ஒவ்வொருவரும் ஆண்டவரும் ரட்சிப்பை பெற்று செழிப்பாய் மாறட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், தன்னுடைய வார்த்தையோடு கூட இருந்தீர். இயேசுவின் நாமத்தினாலே
மகிமை யாவும் உங்கள் ஒருக்கே செலுத்தி இந்த வேளையில ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நிச்சயமாக கர்த்தர் இந்த வார்த்தையினூடாக என்னோடும் உங்களோடும் இனி பார்க்க போகிற ஒவ்வொருவரோடும் இடைப்பட போகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே இந்த வார்த்தை உங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனம் உள்ளதாய் இருந்திருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். பிரயோஜனம் உள்ளதாய் இருந்திருக்கிறது என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் பிரியமானவர்களே. ஆகவே இப்பொழுது நாங்கள் எங்களுடைய இந்த மனசுக்கு ஏற்ற மண் இதை இப்பொழுது யாழ்ப்பாணத்திலிருந்து வடபகுதியில, அதாவது இலங்கையினுடைய வடபகுதியிலே அமைந்திருக்கின்ற யாழ்ப்பாணத்துக்கு மேற்காக அமைந்திருக்கின்ற வட்டுக்கோட்டை கிராமத்தில இருந்து இப்பொழுது நாங்கள் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றோம். அதாவது கனடா என்பது அநேக தொலைவில் அமைந்திருக்கின்ற நாடு. இப்பொழுது எங்களுடைய ஒரு சிறிய தீவு இந்த இலங்கை, இதுல இருந்து ஒரு சிறிய கிராமத்திலிருந்து உங்களோடு நான் இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை தந்து கொண்டிருக்கின்றேன். தொடர்ந்தும் எமது இந்த நிகழ்ச்சியில ஒரு சிறிய இடைவெளியை எடுத்துக்கொண்டு நாங்கள் தொடர்ந்தும் அடுத்த நிகழ்ச்சிக்குள்ளாக கடந்து செல்ல காத்திருக்கின்றோம். மீண்டுமாக இந்த வல்லமையின் வானொலியுடைய காணொளி நிகழ்ச்சியிலே நாங்கள் இணைந்திருக்கிறோம். இலங்கை மண்ணிலிருந்து மனதுக்கு ஏற்ற மண் என்ற நிகழ்ச்சியோடு உங்கள் உதயன் இப்பொழுது இணைந்திருக்கிறேன் மீண்டும். ஆக இன்றைய எமது நிகழ்ச்சி நிரலிலே அடுத்த நிகழ்ச்சியாக மண்ணின் மணிகள். இது கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களை சந்திக்கின்ற ஒரு நேரமாக இருக்கிறது பிரியமானவர்களே. ஆனால் இன்றைய நாளிலும் அந்த நிகழ்ச்சியை நாங்கள் கொண்டு வர முடியாமல் இருக்கிறது. நிச்சயமாக சொல்லுகிறேன், மறு வாரத்திலே அந்த நிகழ்ச்சியோடு ஒரு புதிய நபரை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி, அதாவது ரட்சிக்கப்படாத ஒருவரை அறிமுகப்படுத்தி உங்களோடு அவரை பேச அல்லது அவருடைய காரியங்கள் என்னவாக இருக்கிறது என்று சொல்லி அறிவதற்கு நான் நிச்சயமாக முயற்சிக்கிறேன். நிச்சயமாக அதுக்கான வழிவாசல்களை கர்த்தர் திறந்தள்ளுவார். ஆகவே இன்றைய எமது நிகழ்ச்சியிலே அடுத்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் கடந்து செல்லுவோம். உறவுகளுடன் சில நிமிட துளிகள். நேர்களை நீங்கள் எமது வல்லமையின் வானொலிகள் நிலையத்துக்கு அழைத்து இந்த நிகழ்ச்சியை பற்றி, இந்த நிகழ்ச்சியினுடைய காரியங்களை குறித்து எம்மோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். இந்த நிகழ்ச்சி எவ்வாறு இருக்கிறது, இன்னும் நாங்கள் இதில் என்னத்தை செய்ய வேண்டும். நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியூடாக நீங்கள் நன்மையை பெற்றிருக்கக்கூடும், அநேக நன்மைகளை நீங்கள் பெற்றிருக்கக்கூடும். அழைத்து எம்மோடு இணைந்து உற்சாகப்படுத்துங்கள். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் உற்சாகப்படுத்துங்கள். கர்த்தர் இதுல இன்னும் என்ன காரியங்களை செய்ய அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார், அல்லது இந்த நிகழ்ச்சியை குறித்து நீங்கள் நம்மோட என்ன கருத்தை பகிர்ந்து கொள்ள போகிறீர்கள், அழையுங்கள். ஆகவே இப்பொழுது உறவுகளுடன் சில நிமிட துளிகள் என்ற நிகழ்ச்சியோடு நாங்கள் இப்பொழுது இணைந்திருப்போம். ஆமாம் உதயன், அருமையான நிகழ்ச்சியை எடுத்து வந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆமாம், நேரலுக்கான ஒரு நேரம் இது. உறவுகளோடு சில நிமிடங்கள் 416-253-0087 என்ற இலக்கத்தில் நீங்கள் அழைத்து அவரோடு நீங்கள் பேசிக்கொள்ளலாம். சுருக்கமாக, நேரம் குறைவான ஒரு நிகழ்ச்சியாக இருப்பதால் சுருக்கமாக நீங்கள் பேசி உங்களுடைய உற்சாகத்தை அவர் கொடுங்கள். கிட்டத்தட்ட எத்தனையோ 1000 மைல்களுக்கு அப்பாலிருந்து வட்டுக்கோட்டை என்ற கிராமத்திலிருந்து மிக தெளிவாக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் எடுத்து வந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் கிருபியாக இறங்கி இந்த நிகழ்ச்சியை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். இது ஒரு ஆரம்பம். இனி வரும் நாட்களில்
இன்னும் பல காரியங்களை ஆண்டவர்களுடைய சித்தப்படி செய்ய நாங்கள் எங்களை அறிவிகளாக ஒப்புக் கொடுத்திருக்கிறோம். அலையுங்கள், நேரத்தை விரயமாக்காதபடிக்கு 416-253-0008 என்ற இலக்கத்திலே அழைக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம் உதயன். மக்கள் அழைக்கும் வரையும் நாங்கள் பேசிக்கொள்ளலாம். அந்த நேரத்தை வீணாக்காதபடிக்கு நேர்கள் அழைக்கிற நேரத்தில் நாங்கள் இடைமறித்து அவர்கள் அழைப்புகளை எடுத்துக்கொள்ளலாம். இன்றைய நாளிலே மிக உற்சாகமாக இந்த நிகழ்ச்சியை அழகாக நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். தொடர்ந்து எங்களுடைய கம்யூனிகேஷன் நாங்கள் தொடர்ந்து பேசாவிட்டாலும் அதை உணர்ந்து நீங்கள் சரியான முறையில் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். இன்றைய நாளில் கடந்த வாரங்கள் இல்லாதபடிக்கு ஒரு வித்தியாசமான ஒரு குவாலிட்டியை நாங்கள் பார்க்கிறோம். வீடியோ குவாலிட்டியை, பேக்ரவுண்ட் குவாலிட்டி அற்புதமாக இருக்கிறது. நிச்சயமாக இதை நீங்கள் மிக ஆர்வத்தோடு சிந்தித்து செயல்படுகிறீர்கள். உங்களுக்கு இன்னும் உதவியாளர்களை தரும்படியாக நாங்கள் தேவனிடம் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதுக்கான ஒத்தாசைகள் கூடிய விரைவில் உங்களுக்கு கிடைக்கும். இப்படிப்பட்ட ஒரு அரிய சந்தர்ப்பத்தை நிச்சயமாக யாருமே தவற விடக்கூடாது. எந்த தமிழ் மகனும் தவற விடக்கூடாது. நிச்சயமாக கிறிஸ்தவர்களுக்கான ஊடகம் அல்ல இது. ஆனால் கிறிஸ்தவத்தை பற்றி நாங்கள் தேச கிறிஸ்துவனுடைய அன்பை பற்றி அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனபடியால் அங்குள்ள மக்களாக இருந்தாலும் சரி, இங்குள்ள தமிழ் மக்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு ஐக்கியத்தை, உறவை ஏற்படுத்திக் கொள்வதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த ஊடகம் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம். சரி, அழைப்பு வந்திருக்கிறது, நாங்கள் பேசிக்கொள்ளலாம். வணக்கம். வணக்கம் ஐயா. நான் இப்போதுதான் உங்களுடைய இத டர்ன் பண்ணேன். இத எனக்கு இன்னொரு அப்பாயின்மெண்ட் இருந்தது உங்களுடைய டைமுக்கு 9 o'clock. ஏன்னா ஒரு வேத பாடம் மாதிரி ஒரு படிக்குது. சகோதரன் உதயன் அவர் பேசி இருந்திருக்கின்றார்னு நீங்க கூறினதுனால அது ஒரு நல்ல காரியம். அவரை ஊக்குவிப்போம். ஆமாம், அவரோட பேசுங்கள். அவர் இப்பொழுது நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறார் டிவியில. அவரை உற்சாகப்படுத்துங்கள் ஐயா. டாக்டர் தாசையா, வணக்கம். வணக்கம் டாக்டர் தாசையா, உங்களுக்கு வாழ்த்துக்களை கொண்டு வருகின்றோம். இந்த மனசுக்கு ஏற்ற மண் என்ற காணொலி நிகழ்ச்சியினூடாக நாங்கள் இப்பொழுது உங்களோடு இணைந்திருக்கின்றோம். வருகின்ற நாட்களில் இந்த நிகழ்ச்சியை பற்றிய அநேக காரியங்கள் அல்லது அநேக விஷயங்களை உங்களிடமிருந்து நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இதை எவ்வாறு கொண்டு செல்வது, இதை இன்னும் மெருகூட்டுதல் வேண்டும் என்பதற்காக. ஏனென்றால் நீங்கள் எங்களுடைய வானொலியில் ஒரு மூத்த ஒரு உறுப்பினராக இருக்கிறீர்கள். நிச்சயமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை கொண்டு வருகிறோம் இலங்கை மண்ணிலிருந்து. ஆமாம், அதாவது துவக்கத்துல அது சிறிதாக தோன்றினாலும் நாட்களாக அது ஆண்டவருடைய பார்வையில வளரும். ஆகையினால நீங்க சோர்ந்து போக கூடாது. அதாவது கிறிஸ்துவுக்குள் தோல்வி என்பது கிடையாது. நோ ஃபெயிலியர். அதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. மனிதர்கள் தங்களுடைய வெற்றியை எத்தனை பேர் கேட்கின்றார்கள், எத்தனை பேருக்கு நான் ஞானஸ்நானம் கொடுத்தேன், எவ்வளவு பெரிய அற்புதங்கள் செய்தேன் என்பதை வைத்துக்கொண்டு அளந்து பெருமையாக பேசுவார்கள். ஆனால் கிறிஸ்துக்குள் அது கிடையாது. ஏன்னா அப்படி இன்றைக்கு இருக்கின்ற போதகர்மாறு பேசுகின்ற அளவுகோலை வைத்தால் பழைய காலத்துல நோவா அவரை யாரும் எந்த சபையிலையும் ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டாங்க. அவருக்கு யாரும் போதகர் பாஸ்டர் வேலை கொடுத்திருக்க மாட்டார்கள். ஏன்னா அவர் ரட்சித்தது தன்னுடைய சொந்த குடும்பம் தான். இத்தனைக்கு அவர் 120 வருஷம் பிரசங்கம் பண்ணி இருக்கிறாரு. நான் என்னத்தை சொல்லுகின்றேன் என்றால், நாம இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இந்த தமிழ்ல என்ன சொல்றேன், இந்த அதாவது எத்தனை பேரு சபையில சேர்ந்திருக்கின்றார்கள், எத்தனை பேர் இவ்வளவு பணம் வருது,
எவ்வளவு பெரிய சபையை கட்டிருக்கின்றோம். எத்தனை பேர் பார்க்கிறார்கள் இந்த ஊடகத்தை, எத்தனை பேர் வானொலி கேட்கிறார்கள் என்ற ஒரு எண்ணிக்கையை பார்க்கிறார்கள் இந்த நாட்களில் மக்கள். பொருளடக்கம் அதான் அந்த எத்தனை பேருன்னு. இது ஆண்டவருடைய பார்வையில இது அவர் பார்க்கறது கிடையாது. ஏன்னா ஒரு ஆள் உங்களுடைய ப்ரோக்ராம பார்த்து, நிகழ்ச்சியை பார்த்து மனம் திரும்பி ஊக்குவிக்கப்பட்டா அவர் மூலமாக எத்தனையோ பேர் சேரலாம். அந்த பலனை நீங்க எங்க காண முடியும் என்றால் பரலோகத்துலதான் தெரிய வரும். ஆமையா, நிச்சயமாக நிச்சயமாக எங்களுடைய அந்த கருத்துக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள், நன்றிகள். நிச்சயமாக இது எங்களை வலுவூட்டுகிறதா இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில எங்களுடைய ஆசையும் தான், எல்லோரும் அல்ல, எங்கேயாவது ஒரு மூலையில, உலகத்தின் எந்த ஒரு மூலையில இருக்கக்கூடிய யாராவது ஒருவர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து ரட்சிக்கப்பட்டால் உண்மையில பரலோகத்தில் எவ்வளவு சந்தோஷம், அந்த மகிமை எல்லாம் கடவுளுக்கு உரித்தாகட்டும். என்னன்னு சொன்னால் இந்த வல்லமை வானொலியுடைய ஒரே குறிக்கோள் தேவனுடைய நற்செய்தி எல்லா இடமும் செல்ல வேண்டும், எல்லாரும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான். அதுல நீங்கள் கூறியது போல அழகாக கூறியிருந்தீர்கள். பழைய ஏற்பாட்டில் அந்த நோவா என்ற அந்த பக்தனை குறித்து நீங்கள் பேசியிருந்தீர்கள். அந்த நோவாவுடைய அந்த வார்த்தையினூடாக, அந்த காரியத்தினூடாக நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியது என்று என்னால் நீங்கள் உணர்த்தி இருக்கிறீர்கள். எத்தனை பேர் பார்க்கிறார்கள் அல்ல, எத்தனை பேர் உதவி செய்கிறார்கள் அல்ல, எத்தனை பேர் எங்களோடு இணைந்திருக்கிறார்கள் என்பது முக்கியம் அல்ல. அதாவது இந்த வானினுடைய அல்லது இந்த காணொளியின் ஊடாக ஒருவர் ரட்சிக்கப்பட்டால், ஒருவர் அதை கேட்டுக்கொண்டிருந்தாலும் அது உண்மையில அது தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும். நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொன்னால் நாங்கள் தொடர்ந்து வேற நேயர்களுடைய அழைப்புக்காக நாங்கள் காத்திருக்கின்றோம். அவர்கள் இந்த நிகழ்ச்சியில இணைந்து உங்களை போன்று எங்களுக்கு உற்சாகமூட்டுகின்ற நல்ல செய்திகளை வெளிப்படுத்த வேண்டும், நல்ல வார்த்தைகளை வெளிப்படுத்த வேண்டும் என்பது உங்களுடைய வாஞ்சை. நிச்சயமாக நீங்கள் இந்த வார்த்தையை கூறியிருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமாம், நேரம் இப்பொழுது 10:51. நேர்கள் டாக்டர் தாசியா இணைப்பில் இருக்கும்போதே நேர்கள் அழைக்கலாம். அழையுங்கள் 462-253-008 என்ற இலக்கத்திலே அழைத்து நிகழ்ச்சியை நீங்கள் மெருகூட்டுங்கள். இது ஒரு குறிக்கப்பட்ட ஒரு நேரத்துக்குள்ள முடிகிற ஒரு நிகழ்ச்சி. ஒரு மணித்தியாலுக்கு முன்பதாக 53 அல்லது 55 நிமிடங்களுக்குள்ள நாங்கள் இந்த நிறைவை கொண்டு இருக்கிறோம். குவாலிட்டியின் அதாவது அதை தராதரத்துக்காக இனிவரும் நாட்களில் கத்திர எப்படி அவர்களை வழிநடத்துகிறாரோ அதன்படி நாங்கள் பின்பு போகலாம். அதன்படியால் கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள் இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்றி சிறப்பியுங்கள். இது உங்களுடைய தேசத்திலிருந்து வருகின்ற, எங்களுடைய தேசத்திலிருந்து வருகின்ற ஒரு நிகழ்ச்சி. உங்கள் இந்த தேசத்தில் உள்ள மக்கள் இன்னும் உங்களுக்கு இருக்கிறார்கள், உறவுகள் இருக்கிறார்கள், அவர்களுக்கும் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பற்றி கூறலாம். அது மாத்திரமில்லை, இந்த நிகழ்ச்சி மூலமாக அவர்களுக்கு நீங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கலாம். அலையுங்கள் 462-253-008 என்ற இலக்கத்திலே. தொடர்ந்து டாக்டர் தாசியா பேசிக்கொண்டுங்கள். யாரும் வந்தால் நாங்கள் அவர்களை இணைப்புக்கு எடுக்கலாம். ஐயா, உங்களுக்கு இப்பொழுது 52 எத்தனை மணிக்கு இதை நீங்க முடிவு கொண்டு வருகின்றீர்கள்? 58க்கு முடிவு கொண்டு வந்துருவோம் ஐயா. சரியா, நான் சரியாக அதாவது சகோதரன் உதயன் அவர்களோட நான் இப்பொழுது பேசுகின்றேன். ஏன்னா அதாவது உங்களோட கலந்து பேசுறதுல நீங்க அதாவது இலங்கை மண்ணிலே இருந்து ஆண்டவருடைய தூதை கொடுக்கிறதுல எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. அது ஆனால் நான் ஒன்றே ஒரு வார்த்தையோட சொல்லிட்டு அதை முடித்துக் கொள்கின்றேன். சொல்லுங்க ஐயா. ஆண்டவர் உங்களை அதாவது போதிக்கிறதுக்கு மாத்திரம் அழைக்கவில்லை, அவருக்கென்று பாடுபடும்படி உண்மை அழைத்திருக்கின்றார். ஆமென், ஆமென், நிச்சயமாக ஐயா. ஆகையினால பாடுகளின் மூலமாகத்தான் நாம் பரலோகத்துக்கு போகின்றோம். அது பல பாடுகளுக்கு முழுதும் இதை நீங்க மனதிலே வைத்து அதாவது தியாக மனப்பான்மை, தன்னைத்தானே ஆண்டவருக்கு பலியாக செலுத்த வேண்டிய நிலையிலே நாம் ஆண்டவரை சேவிக்கும் பொழுதுதான் ஆண்டவர் நம்மை உண்மையிலேயே ஆசீர்வதிக்கின்றார். அதனால இந்த மனப்பான்மையோட நீங்க இருங்க.
இதுதான் எனது கடைசி வார்த்தை. நாம் எல்லாரும் ஆண்டவருக்கு முழுக்க முழுக்க தியாகம் செய்ய வேண்டும். அதுதான். ஐயா, என்னுடைய நேரம் முடிந்து விட்டது. இப்போது 54. ஆமேன், ஆமேன். நன்றி. இன்னொரு 2 நிமிடத்துக்கு இன்னொரு இணைப்பு எடுத்துக்கொள்ளலாம். வணக்கம். வணக்கம் சோழனே. வணக்கம் உதயன் அவர்களே. வணக்கம். வணக்கம் ஐயா. உங்களுடைய செய்திகள், நீங்கள் எடுத்த முயற்சியெல்லாம் மிக ஆசீர்வாதமாக இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் வார்த்தைகளை விதைத்திருக்கிறீர்கள். அந்த வார்த்தை வேறொன்றி கனி கொடுக்கும் பிள்ளைகளாக மாறுவார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒரு கேள்வி ஒன்று, உங்க குடும்பத்தை நான் பார்க்க ஆசையா இருக்கு. குடும்பத்தை இந்த காணொலி மூலம் காட்ட முடியுமா என்றுதான். குடும்பத்தை நாங்கள் வருகின்ற வாரத்திலே நிச்சயமாக உங்களுடைய விருப்பத்தை நாங்கள் நிறைவேற்ற காத்திருக்கணும். வருகின்ற வாரத்திலே என்னுடைய மனைவி அவர் ஒரு ஆசிரியராக இருக்கிறார். ஒரு போதகருடைய 3வது மகள், போதகர் ஜேசிலன் அவர்களுடைய 3வது மகள். அதே போல எனக்கு 2 குழந்தைகள் இருக்கின்றது. ஒருவருக்கு வயசு 5 வயசை தாண்டி விட்டது, மற்றவர் 1.5 வயசு. வருகின்ற வாரத்திலே நிச்சயமாக இந்த காணொலியினூடாக என்னுடைய மனைவி மற்றும் பிள்ளைகளை நான் இந்த காணொலியாக நேரடியாக உங்களுக்கு தெரியப்படுத்துகின்றேன். அவர்களுடைய காரியம் குறித்து முடியுமானால் அவர்களையும் உங்களோட நான் பேச வைக்கின்றேன். நிச்சயமாக இன்றைக்கு சனிக்கிழமை, அதாவது எங்களுக்கு சாட்டர்டே, அதாவது சனிக்கிழமை என்றபடினால லீவு நாள். இந்த நாள்ல அவர்கள் கொஞ்சம் அசதியாக தூங்கி எழுந்து இப்பொழுது சிறுவர்கள் 2 பேரும் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இன்றைக்கு நாங்கள் வேலைக்கு போகாமல் அவர்களோடு இருக்கிறோம். அவர்களுக்கு அது மன மகிழ்ச்சி, சந்தோஷம். ஆகவே அவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது நான் கதைத்துக் கொண்டிருக்கிற பொழுது சிறியவர் வந்து கதவை தட்டுவார். அப்பா முடிஞ்சுதா என்று சொன்னால் அவர் எங்களோடு கூட, ஏனென்றால் நாங்கள் திங்களிலிருந்து வெள்ளி வரையும் பாடசாலை வேலை பழுவாக ஓடி திருவோம். சனி ஞாயிறு நாங்கள் ஆராதனை கடந்து செல்கிறது. நிச்சயமாக உங்களுடைய விருப்பத்தை நாங்கள் நிறைவு செய்வோம் வருகின்ற வாரத்திலே. நல்லது சகோதரன், நீங்கள் இணைந்திருந்தது நல்லது. எங்களுக்கு வாரான வார்த்தைகளை வழங்கி எங்களை உற்சாகப்படுத்தி இருக்கிறீர்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். ஆமாம், அது மாத்திரமல்ல, அடுத்த வாரம் மண்ணின் மணிகளில புதிய கிறிஸ்துவ அறியாத மக்களை நாங்கள் இதுல இணைக்க இருக்கிறோம். அவர்களுடைய ஒரு நட்பாக, உறவாக, இது கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமான ஒரு நிகழ்ச்சி அல்ல, எல்லா தமிழ் மக்களுக்குமான ஒரு நிகழ்ச்சி என்பதை நாங்கள் நிச்சயமாக வலியுறுத்துவதற்காக மண்ணின் மணிகள் என்ற தலைப்பில் வாரம் ஒருவர் அல்லது இருவர் நிச்சயமாக அதை சௌரன் ஒழுங்கு பண்ணுவார். உண்மையில டாக்டர் தாசையா சொன்ன மாதிரி இது ஒரு பாடுகள் உள்ள நிகழ்ச்சி தான். காரணம், அதிகாலை பொழுதிலே அவர்களை வரவழைத்து நீங்கள் பேச கொண்டு வருவது ஒரு பாடான விடயம். எனக்கு தெரியும், அது ஒரு கிராமத்திலே இருந்ததை செய்வது. இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்களுடைய இருதயங்களின் நோக்கங்களை, நமது நிகழ்ச்சியினுடைய அடிப்படை தாகங்களை ஆண்டவர் நிறைவேற்றி தருவார். என்றால் கிறிஸ்தவர்களை நாங்கள் இலகுவாக அழைத்துக் கொள்ளலாம். அவர்கள் வந்து பல மணி நேரம் பேச வருவார்கள். ஆனால் மண்ணின் மணிகளாக அங்குள்ள உறவுகளை, கிறிஸ்தவ அறியாத ஏழ்மையான மக்களை அல்லது வசதியான மக்களை அல்லது நண்பர்கள், பாடசாலை உறவுகள், ஆசிரியர்கள், இவர்களே புத்திஜீவிகள், இவர்களை கூட நாங்கள் நினைத்து பேசலாம். அதை நீங்கள் செய்ய இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்பொழுது 10:58. நீங்கள் சிறிய ஜெபத்தோடு நிகழ்ச்சியை நிறைவே கொண்டு வாருங்கள் ஐயா. ஆமாம், இன்றைய மனதுக்கு ஏற்ற மண் என்ற நிகழ்ச்சியை நாங்கள் இப்பொழுது நிறைவுக்கு கொண்டு வரப்போகின்றோம். இப்பொழுது இலங்கை மண்ணிலே சரியாக 9:30. இப்பொழுது நாங்கள் நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதி, அதாவது நிறைவு ஜெபம். இந்த ஜெபத்தை நான் ஏறெடுக்கின்றேன். நீங்கள் யாவரும் கண்களை மூடுங்கள். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல ராத்திரி பொழுதுக்காக, இலங்கை மண்ணிலே நீ தந்த இந்த காலை பொழுதுக்காக உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். இந்த வேளையில இன்றைய நாளும் எங்களுடைய இந்த வல்லமையின் அலைகள் காணொளி நிகழ்ச்சியிலே தெய்வமே நீர் கூட இருந்தீர். இது நேரடியாக ஒவ்வொரு ஜனங்களையும் சென்றடைகின்ற நிகழ்ச்சி. இன்றைய நாளும் இந்த நிகழ்ச்சியோடு நீர் கூட இருந்து எல்லா தடைகளையும் நீக்கி, ஆண்டவரே, இருந்த எல்லா கோணலான காரியங்களை செவ்வையாக்கி இன்றைய நாளும் நீர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர். இந்த நிகழ்ச்சியை கொண்டு நடத்தக்கூடிய பலத்தை தந்திருக்கிறீர். எங்களோடு கூட இணைந்திருந்த ஒவ்வொரு உள்ளங்களுக்காக உமக்கு நான் நன்றி என்று சொல்லுகிறேன். நிச்சயமாக இந்த வானொலியினூடாக நடத்தப்படுகின்ற இந்த காணொளி நிகழ்ச்சியிலே அவர்கள் நிச்சயமாக ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். சுவாமி,
தொடர்ந்தும் வருகின்ற சனிக்கிழமை மீண்டுமாக ஜனங்களை மூடு இந்த காணொலி நிகழ்ச்சியோடாக இணைந்திருக்க கர்த்தர் நீங்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். மற்ற வேளையுமாய் கூட இந்த ஒவ்வொரு சகோதரர்களுக்காக நன்றி ஆண்டவரை கர்த்தாவே. ஒழுங்காக இதை ஆண்டவரை கர்த்தாவை ஜனங்களுக்கு சென்றடைய வேண்டும் என்று சொல்லி பணியாற்றிய பணியாளர்களுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறேன். என்னோடு கூட இந்த சகோதரன் வின்சனுக்காய் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து ஆசீர்வதியும். தொடர்ந்தும் மறுபடியுமாக இவர்களை மறுவாரத்தில் சந்திக்கும் வரை ஆண்டவரை கர்த்தாவே உமது பிரசன்னம் கூட இந்த எங்களை வழிநடத்தட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபித்து இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை எடுக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். 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 நன்றி நன்றி உதயன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். மறுபடியும் மீண்டும் சந்திப்போம். அடுத்த வாரம் ஆண்டவர் உங்களை காப்பாராக. ஆமென். 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 நேயர்களே, உங்கள் யாவர்களுக்கும் எமது நன்றியை தெரிவித்து மீண்டும் வருகின்ற சனிக்கிழமை மனதுக்கேற்ற மண் நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்ற நான் உங்கள் அன்பின் உதயன், என்னோடு கூட சகோதரன் வின்சன் அவர்கள். நன்றி. நன்றி உதயன். மீண்டுமாக அடுத்த வாரம் உங்களை சந்திக்க நாங்கள் ஆவலோடு காத்திருக்கிறோம். எமது மண்ணிலிருந்து வருகின்ற மனசுக்கேற்ற மண் என்ற நிகழ்ச்சிக்கு ஊடாக நேயர்களே மீண்டும் அடுத்த வாரம் இணைந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஆமென். ஆமென்.